ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 6ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சித்தார்த் அடுத்த நாள் சீக்கிரமாக கிளம்பி சோஃபியாவை பார்க்க அவர்கள் கல்லூரிக்கு சென்றான். அவள் காலேஜ் கேண்டீன் சென்று விட்டு தான் கிளாஸ் ரூமுக்கு செல்வாள் என்பதை அவர்களின் இந்த 10 நாள் உரையாடலில் அறிந்தவன் அவளுக்காக கேண்டீனில் காத்து கொண்டிருந்தான். அவன் அங்கு அமர்ந்திருப்பதை முதலில் பார்த்த அருண் சித்தார்த்துக்கு எதிரில் அமர்ந்து கொண்டு, சீனியர், ஹாய், எப்படி இருக்கீங்க? என்ன சோஃபியாவுக்கு வெயிட் பண்ணுறீங்களா என்று கேட்க, ஆமாம், நீ யாருன்னு தெரியலையே என்று சித்தார்த் யோசித்தான். சீனியர், என் பேர் அருண் என்று சொல்லி முடிக்கும் முன், என் நல்லவனே, அது நீதானாடா? தேங்க்ஸ்டா அருண், சோஃபி உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கா என்று அவர்கள் பேசியபடியே அமர்ந்திருந்தனர். சோஃபியா சரண்யாவுடன் கேண்டீன் உள்ளே வந்தாள். தன் மொபைலில் சித்தார்த்துக்கு கால் செய்ய அந்த ஃபோன் ரிங்டோன் அவளுக்கு பக்கத்தில் கேட்டது. ஒளிவந்த திசையை நோக்கி திரும்ப சித்தார்த் அவளை பார்த்து சிரித்து தன் புருவத்தை உயர்த்தி கண்ணடித்தான். அவனை அங்கு கண்டவள் தன் விழிகளை பெரிதாக்கி அவனை நெருங்க, சரண்யா அவள் கையை பிடித்து, ஏ லூசு, இது காலேஜ் டி என்று அவளை நிலைப்படுத்தினாள். அதில் தன்னிலை வந்தவள் அவன் அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து, என்ன இது சர்ப்ரைஸ், மார்னிங் பேசும்போது கூட சொல்லவே இல்லை, நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை என்று சுற்றி இருப்பவர்களை மறந்து அவனை கொஞ்சிக் கொண்டிருந்தாள். எதிரே அமர்ந்திருந்த சரண்யா மற்றும் அருண் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். டேய், நம்ம இங்கே தானே இருக்கோம், நம்மளை பார்க்குறாள பாரு என்று சரண்யா கூற, அவளே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாடி, அவரை பேசிட்டு போகட்டும் என்று அருண் அவளுக்கு பதில் அளித்தான். கேண்டீனில் சோஃபியா சித்தார்த்துடன் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்த ரகு அங்கு வந்து சித்தார்த்தை நோக்கி, சீனியர் எங்க என்று பேச்சை வளர்த்தான். சித்தார்த் காலேஜ் படிக்கும்போது ஸ்டூடெண்ட் யூனியன் சேர்மனாக இருந்ததால் அவனை அந்த காலேஜ் மொத்தமும் நன்கு அறிவர். ஏ ரகு, வாடா, ஒன்றும் இல்லை, சோஃபியாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று அவன் எதற்கு கேட்கிறான் என்று அறியாமல் சித்தார்த் பதில் சொன்னான். தெரிஞ்ச பொண்ணா சீனியர் என்று மீண்டும் அவன் கேட்க, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடா என்று சித்தார்த் சொன்ன பதிலில் அதிர்ந்தான் ரகு. சித்தார்த் அங்கு இருந்ததால் அப்போது ஏதும் பிரச்சனை செய்யாமல், அப்படியா, சரி சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ரகு. அவன் சென்றதும் அருண் சித்தார்த்திடம், சீனியர், இவன் தான் சோஃபி பின்னாடி என்று சொல்ல வரும்போது அவனை தடுத்து, சொல்லாதே என்பது போல் கஞ்சாடை காட்டினாள் சோஃபி. என்ன அருண், ஏதோ சொல்ல வந்த? அது ஒன்றும் இல்லை என்று சமாளித்தான். சரி, உங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க, நானும் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சோஃபியாவை காதல் பார்வை பார்த்து கண்களாலே அவளை தழுவிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். கிளாஸுக்கு செல்லும் வழியில், சீனியர் சூப்பர் டி, லவர்னு சொல்லாமல் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொன்னார் பார்த்தியா? அது மட்டும் இல்லாமல் அவர் அப்படி சொல்லும்போது அந்த ரகு மூஞ்சி எப்படி போச்சுன்னு பார்த்தியா என்று சரண்யா கேலி செய்தாள். இப்போ அதுவா ரொம்ப முக்கியம்? சோஃபி, நீ ஏன் ரகு பற்றி சொல்ல வரும்போது என்னை தடுத்த? அருண், அவன் தான் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் போயிட்டான்ல என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் அவள் துப்பட்டாவை பின்னிருந்து யாரோ இழுத்ததால் அவள் அங்கேயே நின்றாள். திரும்பி பார்த்த மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ரகு அவன் நண்பர்களுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் பிடித்திருக்கும் துப்பட்டாவை சோஃபியா இழுத்து கொண்டிருக்க, நீ இந்த காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன், என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ என்னடி சீனியர் கூட சுற்றுற? அப்போது என்னெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று அவளுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். அருண் அவர்களிடம், என்ன பண்ணுறீங்க, அவள் துப்பட்டாலேருந்து கையெடுங்க, ஏன் சீனியர் இருக்கும்போதே நீங்கள் கேட்க வேண்டியது தானே, அவர் போனதும் வந்து பிரச்சனை பண்ணுறீங்களா? ரகுவின் நண்பர்கள் அருணிடம், நீ யாருடா, நீ எதுக்கு இதுக்குள்ளே வர என்று சண்டையிட தொடங்கினர். நான் இப்போ என்ன வழியில் இருக்கேன்னு உனக்கு புரிய வைக்கிறேன், இருடி, இந்த காலேஜ் மொத்தமும் பார்க்குற மாதிரி உன்னை அசிங்கப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவள் துப்பட்டாவை முழுவதுமாக உருவிக்கொண்டு அங்கிருந்து காலேஜ் கிரவுண்டுக்குள் சென்று விட்டான். அவனுடன் வந்த நண்பர்கள், டே ரகு, என்னடா இப்படி பண்ணிட்ட, ஜஸ்ட் மிரட்டிட்டு விட்டுருக்க வேண்டியது தானே என்று ரகுவை திட்ட ஆரம்பித்தனர். இது மட்டும் இப்போது சித்தார்த்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அவள் இனி தனக்கில்லை என்பதை உணர்ந்த உச்ச கோவத்தில் அவன் அவ்வாறு செய்துவிட்டான்.
ரகுவும் இப்போது சித்தார்த்தை நினைத்து பயப்படத் தொடங்கினான். சித்தார்த்தின் தேக பலம் மற்றும் அவனின் அப்பாவின் செல்வாக்கிற்கு முன் அவனை எதுவும் செய்ய முடியாது என்பதை ரகு மற்றும் அவனின் நண்பர்கள் அறிவர். சரண்யா நடந்த அனைத்தையும் சித்தார்த்துக்கு போனில் சொல்ல சென்ற வேகத்தில் அதிவேகமாக காலேஜ் உள்ளே வந்தான். பைக் நிறுத்தும் இடத்தில் அவனுக்காக அங்கு அருண் காத்து கொண்டிருந்தான். கோபத்தில் சித்தார்த்தின் கண்கள் சிவந்து சூரியனைப் போல் இருந்தது. இறங்கியவன் அருணிடம், எங்க இருக்கான் இப்போ அவன் என்று கேட்க, கிரவுண்ட்ல சீனியர். சித்தார்த் தன் டக்கின் செய்திருக்கும் சட்டையை வெளியே எடுத்துவிட்டு சட்டையின் முதல் 2 பட்டன்களை கழட்டி தன் சட்டை கையை மடித்து விட்டபடியே வேக வேகமாக அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு சென்றான். அவன் பின்னாலேயே அருணும் வேகமாக நடந்தான். சரண்யாவிற்கு போன் செய்து சித்தார்த் வந்திருப்பதை தெரியப்படுத்தினான். போகும் வழியில் வாஷ்ரூமில் அழுது கொண்டிருக்கும் சோஃபியாவை அழைத்து கொண்டு சரண்யாவும் பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க அங்கு ஓடினாள். சித்தார்த், ரகு என்று அவன் பேர் சொல்லி கத்த அங்கு கூட்டம் கூடியது. ரகுவின் நண்பர்கள் வந்து சித்தார்த்திடம், சீனியர், அவன் ஏதோ கோவத்தில் எப்படி பண்ணிட்டான், விட்டுடுங்க ப்ளீஸ் என்று கெஞ்ச, அங்கு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ரகுவை இழுத்து பிடித்து அடிக்கத் தொடங்கினான் சித்தார்த். அவன் முகத்திலேயே ஓங்கி வேகமாக குத்த ஆரம்பித்தான். தெளிவா சொன்னல்லடா கட்டிக்க போற பொண்ணுன்னு, எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவ? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா விட்டு விலகிடணும்டா, இது என்ன எச்ச புத்தி என்று சொல்லிக்கொண்டே தன் ஆத்திரம் தீர அடித்து கொண்டிருந்தான். அருண் மற்றும் ரகுவின் நண்பர்கள் சித்தார்த்தை பிரிக்க முயல அவனோ இன்னும் வேகமாக அடித்து கொண்டே இருந்தான். அங்கு வந்த சோஃபியா இதை பார்த்து, சித் ப்ளீஸ் விடுங்க விடுங்க என்று அவனின் இடையை பிடித்து பின் இழுத்தவாறு அணைத்து இழுக்க, அவள் ஸ்பரிசம் தந்த மென்மையில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவனை விட்டு விலகி வந்தான். சித்தார்த் விட்டதும் தொப்பென்று விழப்போன ரகுவை அவனின் நண்பர்கள் பிடித்தனர். நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் அவகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண இந்த மாதிரி பொறுமையாலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் என்று முழு கோபத்துடன் கத்தினான். சரண்யா அருணிடம், என்ன இதுக்கு பேரு பொறுமையா பேசுறதா என்று சொல்ல, ஏய் சும்மா இருடி, நீ வேற நேரங்காலம் தெரியாம என்று அவளை அடக்கினான். சித்தார்த் ரகுவை நோக்கி, துப்பட்டா எங்கடா என்று கேட்க, ரகுவின் நண்பன் அந்த துப்பட்டாவை எடுத்து வந்து சித்தார்த்திடம் கொடுத்தான். அதை வாங்கி சோஃபியாவிற்கு போட்டுவிட்டான். இவனை இங்கிருந்து கூட்டு போயிடுங்க. அவர்கள் அங்கு இருந்த நகர்கையில் சித்தார்த் தன் விரலை சொடுக்கி, மறுபடியும் நீ என் கண்ணில் படவே கூடாது என்று எச்சரிக்க அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் கழந்து சென்றனர். அவனை அவ்வளவு அடித்தும் ஆத்திரம் குறையாமல் தன் இடுப்பில் கை வைத்து வேக மூச்சுக்களை விட்டு தலையை அழுந்த கோதிக்கொண்டே கோபத்தை குறைக்க போராடி கொண்டிருந்தான் சித்தார்த். ஏ அருண், நீ கேன்டீனில் இருக்கும்போது இவனை பற்றி ஏதோ சொல்ல வந்தியே, அது இதுதானா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் அருண். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சோஃபியாவின் முகத்தை கோபமாக பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினான் சித்தார்த். அவன் பின்னாலேயே ஓடியவள் திரும்பி தன் நண்பர்களுக்கு பாய் என்று சொல்லிவிட்டு போச்சு போச்சு என்று சைகை செய்தபடியே ஓடினாள். சீனியர் நில்லுங்க ப்ளீஸ் நில்லுங்க என்று கெஞ்சியபடியே அவள் பின்னால் போக அவன் நேராக சென்று தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலரேட்டரை முறுக்கினான். திரும்பி அவளை பார்க்க அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்தவள் அந்த பைக்கில் ஏறி ஒன் சைடாக அமர்ந்து கொண்டாள். வண்டியை எடுக்காது இன்னும் ஆக்சிலரேட்டரை முறுக்கியபடி அவன் இருக்க சோஃபி இறங்கி 2 புறமும் கால்களை போட்டுக்கொண்டு அமர வேகமாக வண்டியை கிளப்பினான் சித்தார்த். சீனியர் ப்ளீஸ் ஸ்லோவாக போங்க, பயமா இருக்கு என்று சொல்லியதும் இன்னும் வேகத்தை கூட்டினான். சோஃபி, இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம் என்று தன் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். பயத்தில் கண்களை மூடி அவனை இறுக்க கட்டி கொண்டாள். அந்த வண்டி நேராக சித்தார்த்தின் பீச் ஹவுஸ் முன் சென்று நின்றது. அவள் வண்டியை விட்டு இறங்காமல் அவனை இறுக்கி அணைத்தபடியே கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். தன் பைக்கில் உள்ள ஆரனை அழுத்தினான் சித்தார்த்.
அதில் கண்விழித்தவள் வண்டியை விட்டு இறங்கினாள். தன் ஹெல்மெட்டை கழட்டி வண்டியின் மீது வைத்து கீழே இறங்கி அவள் கைகளை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றான் சித்தார்த். வீட்டில் சமையல் வேலை செய்யும் பானு அம்மாவிடம், ஆன்ட்டி 2 காஃபி ரூமுக்கு கொண்டு வந்துடுங்க என்று சொல்லி மாடியில் உள்ள அவன் அறைக்கு அழைத்து சென்றான். சீனியர், நம்ம எங்கே வந்திருக்கோம்? இது யார் வீடு என்று அவள் கேட்க பதில் எதுவும் கூறாமல் வாஷ்ரூமுக்குள் போய் நுழைந்து கொண்டான். முகம் கழுவிக்கொண்டு வெளியே வந்தவன் கபோர்டை திறந்து டவலை எடுத்து துடைத்தபடியே, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கோ என்று அவளை பார்த்து கூற, வாஷ்ரூம் சென்று வெளியே வந்தவளிடம் தன் கையில் உள்ள டவலை தூக்கி போட்டான். அதை வாங்கி துடைத்து கொண்டு அவள் இருக்க, அவர்கள் அறையின் வெளியே தம்பி என்று அழைத்தபடியே ட்ரேயில் 2 காஃபி எடுத்து கொண்டு வந்தார் பானு அம்மா. உள்ள வாங்க ஆன்ட்டி. அவர்களிடம் சோஃபியாவை காண்பித்து, பேர் சோஃபியா ஆன்ட்டி, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என்று அறிமுகம் செய்து வைத்தான். தெரியும் தம்பி, பெரியய்யா கூட அவங்க கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார் டிரைவர்கிட்ட. நீதானம்மா அந்த பொண்ணு? நல்லா இருப்பாப்பா. எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற, நீ கண்டிப்பாக நல்லா தான் இருப்ப என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பும் முன், தம்பி மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்க, இல்லை ஆண்டி, இப்போ கிளம்பிடுவோம் என்று சித்தார்த் பதில் சொன்னான். சித், நான் ஈவினிங்கே வீட்டுக்கு போகிறேன் என்று சோஃபியா அவனை பார்த்து கூறினாள். அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சரி ஆண்டி, நீங்களே பார்த்து ஏதாவது செய்யுங்க. அவர்கள் சென்றதும் காஃபி கப்பை எடுக்க போனவன் தன் கையை உதற, என்ன சீனியர் இது கையில்? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கே இருக்கு என்று அவள் பதறினாள். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு என்று அவன் கைகளை அவளிடமிருந்து இழுத்து கொண்டான். பக்கத்து டேபிள் டிராயரில் தேடி பார்த்தவள் கிடைக்கவில்லை என்றதும் கீழே சென்று பானு அம்மாவிடம் கேட்டு வாங்கி வந்தாள். அவன் கைகளை பிடித்து மருந்து போட்டு விட்டாள். அவன் கைகளை பிடித்து ஊதியபடியே, ஏன் இவ்வளோ கோவம் வருது? அடிச்சு உங்கள் கையிலேயே காயும்னா அவருக்கு எப்படி இருக்குமோ என்று அவள் கூற, மீண்டும் கோபமானவன், பேசாதடி, ஏண்டி என்கிட்ட ரகு பற்றி சொல்லலை என்று அவன் எழுந்து கொள்ள, சீனியர் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க இங்கே உட்காருங்க என்று அவனை கட்டிலில் மறுபடியும் அமர செய்தாள். அவளை பார்க்காது முகத்தை திருப்பி கொண்டான். அவன் கன்னத்தை பிடித்து கொண்டு தன் முகம் காண செய்தாள். அவன் கோபத்தில் அவளது கைகளை தட்டிவிட்டு மீண்டும் முகத்தை திருப்பி கொண்டான். சோஃபியா எழுந்து சென்று அவன் மடியில் அமர்ந்து கொண்டு அவன் கழுத்தில் அவளது கைகளை போட்டு கட்டி கொண்டாள். சித் என்று அழைத்து அவள் முகம் காண செய்தாள். அவனது நெத்தியில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தாள். பின் அவனை இருக்க கட்டிக்கொண்டு, சீனியர் கோபம் போனனா நான் என்ன செய்யட்டும் என்று அவன் காதருகே சென்று கேட்டு அவன் காதில் ஒரு குட்டி முத்தம் வைத்தாள். அவளின் செய்கையால் அவனின் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. பின் நிமிர்ந்து அவன் முகம் நோக்கி அவன் இரு கன்னத்திலும் அவளின் அழுத்த இதழ் முத்தத்தை பதித்தாள். சோஃபி, என்ன பண்ற, விடு என்று அவன் அவளிடமிருந்து விலகி ஜன்னல் அருகே சென்று நின்று கொண்டான். கொஞ்சம் கஷ்டம்தான் போலியே என்று மனதுக்குள்ளேயே முணுமுணுத்தவள் 2 நிமிடம் அமைதியாக இருந்தாள். பின் எழுந்து சென்று அவனுக்கும் ஜன்னலுக்குமான இடைவெளியில் நின்று கொண்டாள். அவன் சட்டையில் அவிழ்ந்திருந்த பட்டன்களை மாட்டிவிட்டபடியே, சீனியர் பேசுங்க ப்ளீஸ், இன்னும் கோவம் போலியா? இவ வேற மனுஷ ஃபீலிங்ஸ் புரியாம. அவள் கைகளை பற்றியவன், எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுடி, வரேன். இல்லை, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவளின் கீழ் உதட்டை தன் கைகளால் அழுத்தி குவித்தபடி பிடித்தான். ஏய், ஏண்டி அவனை பற்றி என்கிட்ட சொல்லலை? அருண் சொல்ல வரும்போது கூட சொல்ல விடல என்று பிடியில் அழுத்தம் கூட்டினான். ஆ சீனியர், வலிக்குது என்று அவள் சினுங்க அவள் உதட்டு ரேகைகளில் மோக பார்வை பார்த்தான். அவள் மேலும், வலிக்குது சேத் என்று சொல்ல அவள் இதழை விடுவித்து கட்டிலில் சென்று அமர்ந்து கொண்டான். அவன் அருகே சென்றவள் அவன் இடது கையை இறுக்கி அணைத்தவாறு, இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நான் யோசிக்கல, சாரி சீனியர்
இனி இது மாதிரி என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இனி எப்படி நடக்கும்? ஃபுல் காலேஜுக்கே நீங்கள் அடித்தது தெரிஞ்சிருக்கும். இனி யாராவது வந்து என்கிட்ட பேசுவாங்களா என்று அவன் தோலை முட்டி, என்ன கோவம் வருது என்று அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள். 10 நிமிடங்களாக அவனை கொஞ்சி கெஞ்சி ஒரு வழியாக சமாதானம் செய்தாள். அப்பாடா, ஒரு வழியாக சிரிச்சிட்டீங்க. ரொம்ப கெஞ்ச விட்டுட்டீங்கல்ல, பார்த்துக்கிறேன் இருங்க என்று அவள் சொல்ல, சோஃபி வா கிளம்பலாம், வேற எங்கேயாச்சும் நான் கூப்பிட்டு போகிறேன். ஏன் சீனியர், இங்கே என்ன? வெளியே ரொம்ப வெயிலாக இருக்குது, இங்கே இருக்கலாம். ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு போகலாம், இப்போது இங்கே இருக்கலாம். ஏய் சொன்னா கேளுடி, வேணாம். ஏன் கிளம்பணும்? ரீசன் சொல்லுங்க, போகலாம். சித்தார்த்திடம் பேசியபடியே அவள் ஜன்னல் அருகே சென்று நின்று கொண்டாள். இங்கிருந்து பீச் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு சீனியர். ஆமாம், இது யார் வீடு? நம்ம பீச் ஹவுஸ் தாண்டி. ஓ அப்படியா, அப்போது மேரேஜுக்கு அப்புறம் இங்கே அடிக்கடி வரலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித் இந்த வீடு. கண்டிப்பாக மேரேஜ்க்கு அப்புறம் வரலாம், இப்போ வாடி போகலாம். அவனின் நிலைமையை சோதித்தது இந்த தனிமை அறை. சொன்னால் புரிஞ்சுக்கோ ஏண்டி, வா போகலாம். என்ன போகலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் இருங்க, அப்புறம் போகலாம். அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். என்று பெருமூச்சு விட்டபடியே தன் பேண்ட் பாக்கெட்டில் உள்ள ஃபோன் மற்றும் பர்ஸை எடுத்து பக்கத்தில் இருந்த டேபிளில் வைத்தான். பின் தன் வாட்ச் மற்றும் சட்டையை கழட்டி பெட்டின் மீது போட்டான். பிளாக் கலர் ஜீன்ஸ், வெள்ளை நிற பனியன் அவன் கட்டுடலை வசீகரமாக காட்டியது. பின் கட்டிலில் தொப்பென்று விழுந்து கவிழ்ந்து படுத்து கொண்டான். எந்தவித சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்த அறையில், என்ன சீனியர் அமைதியாக இருக்கீங்க என்று அவள் திரும்பி பார்க்க அவன் மெத்தையில் படுத்திருந்தான். அவன் அருகே சென்று அமர்ந்தாள். வா, என்ன சீனியர் உங்கள் ஆர்ம்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு? ஏய், மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கு 6 பேக்ஸே காட்டுறேன்டி. நான் தான் பைக்கில் உங்களை கட்டி பிடிச்சிட்டு வரும்போதே நோட் பண்ணனே உங்கள் 6 பேக்ஸை என்று கூறி தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தினாள். கட்டிலில் படுத்திருந்தவன் தலையை மட்டும் திருப்பி அவளை பார்த்தான். பின் அவள் மடியில் தலை வைத்து அவள் இடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு படுத்தான். சோஃபியா கூச்சத்தில் நெளிய ஆரம்பித்தாள். சீனியர் கையில் இடுங்க. ஏய் அமைதியாக ஒரு 5 மினிட்ஸ் இருடி, விட்டுடுறேன். அச்சு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, கூச்சமாக இருக்கு எனக்கு. ஏய் நீ மட்டும் 6 பேக்ஸ் நோட் பண்ண, நான் இடுப்பை கட்டி பிடிச்சி சைஸ் தெரிஞ்சுக்க வேணாமா? ஐயோ சித் விடுங்க ப்ளீஸ் என்று கூச்சத்தில் எழுந்தாள். சரிடி, கையை எடுத்துட்டேன், போதுமா? சரி, நீங்கள் நேராக திரும்பி படுங்க, உங்கள் மீசையும் தாடியும் தொடையில் குத்துது. எப்போடி முடியாது. ப்ளீஸ் சீனியர். ஏய் உன்னை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் போலியேடி, எப்படி சமாளித்து எல்லாம் பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. என்ன, நான் தான் இதை சொல்லணும் உங்களை எப்படி சமாளிக்க போகிறேன்னு? கொஞ்சமாவது அமைதியாக இருக்கீங்களா? இப்போ தானே கையை எடுத்தேன்னு சொன்னீங்க. இதோ இது என்ன என்று மறுபடியும் அவள் இடையில் சிலுமிஷங்கள் செய்யும் அவன் கையில் ஒரு அடி போட்டாள். பின் திரும்பி அவள் முகம் நோக்கி அவள் மடியில் படுத்தான். அவன் கண்கள் அவள் இதழையே வட்டமடித்தன. அவன் பார்வையின் அர்த்தம் உணர்ந்தவள் தன் 2 கைகளால் வாயை மூடிக்கொண்டாள். சோஃபி, ஒரே ஒரு கிஸ்டி. போங்க, முடியாது. அன்றைக்கே கடிச்சு விட்டுட்டீங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லி சமாளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். கண்டிப்பாக அன்றைக்கி பண்ண மாதிரி பண்ண மாட்டேன். உங்கள் பேச்சை நான் நம்ப மாட்டேன், முடியவே முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை எவ்வளோ கெஞ்ச விட்டீங்க. ஸோ இப்போ நான் கையை எடுக்க மாட்டேன். அடி பாவி, நேரம் பார்த்து பழி வாங்குறல்ல. ஆமாம் அப்படி தான் வச்சுக்கோங்க என்று எழுந்து ஓட ஆரம்பித்தாள். சோஃபி ஓடாத, ஒழுங்கா கிட்ட வந்துடுடி. நானா வந்து பிடிச்சனா அப்புறம் பாரு. என்ன அப்படி என்ன பண்ணிடுவீங்க என்று கட்டிலுக்கு மறுபுறம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தாள். இருடி, கையில் மாட்டுவல்ல, இன்னைக்கு பாரு என்று அவனும் அவளை துரத்தி கொண்டே இருந்தான்.
அவர்களின் இந்த விளையாட்டில் ஒரு வழியாக சோஃபியா அவன் கையில் அகப்பட்டாள். மாட்டினியா? என்னடி, என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு பார்ப்போம். சீனியர், ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க என்று அவள் சொல்லி கொண்டிருக்க அவளை இடையுடன் அணைத்தவாறு இழுத்து சென்று ஒரு சுவரின் ஓரம் ஒட்டி நிற்க செய்தான். அவள் இரு கைகளையும் பற்றி மேலே உயர்த்தி அவற்றை தன் ஒற்றை கையால் பிடித்து கொண்டான். அவளின் துப்பட்டா அப்போது நழுவி கீழே விழுந்தது. ஓடி விளையாடியதில் மூச்சு வாங்கி கொண்டிருக்க அவள் மார்புக்கூடு மேலே ஏறி இறங்கியது. அவனின் பார்வை மாற்றத்தை அறிந்தவள் நெளிந்தபடியே, சித், விடுங்க ப்ளீஸ், அட்லீஸ்ட் கையை வாச்சு விடுங்க சீனியர். முடியாதுடி. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டல, பண்ணவா? அச்சு, வேணாம் வேணாம், எனக்கு தெரியும் என்ன பண்ணுவீங்கன்னு, தெரியாமல் சொல்லிட்டேன். அவளை மேலும் கீழமாக பார்த்தவன் அவள் காதருகே சென்று, 34-29 என்னடி, கரெக்டா? சு, கையை விடுங்க என்று அவள் திமிரிக்கொண்டே இருந்தாள். நீ கரெக்டான சொல்லு, நான் விடுறேன். சொல்ல மாட்டேன். அப்போது நானும் கையை விட மாட்டேன். அப்புறம் என் இன்னொரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது என்று அவள் இடையை அழுத்தமாக பிடித்தாள். சீனியர், ஓகே ஓகே சொல்லிடுறேன். அப்படி வா வழிக்கு. என்ன கரெக்டா சொல்லு. கரெக்டு தான் என்று வெட்கத்தில் சிவந்த தன் முகத்தை மறைக்க முடியாமல் தடுமாறினாள். அதான் சொல்லிட்டல்ல, கையை விடுங்க என்று அவள் சினுங்கினாள். அவள் கையை விடுவித்து அவளை திருப்பி அவள் 2 கைகளையும் மடக்கி பிடித்து கொண்டே அவள் காதருகே சென்று அவள் பின்னழகின் அளவை சொல்ல, அச்சோ சீனியர், போதும் ப்ளீஸ். அவள் மீண்டும் முகம் சிவக்க ஆரம்பித்தது. அவள் காதருகே முத்தமிட்டபடியே, இந்த அழகு மொத்தமும் எனக்கே சொந்தம். ஸோ பயப்படாதடி, ஒன்றும் பண்ண மாட்டேன் இப்போ. அவள் வெட்கம் தாங்காமல் திரும்பி அவன் மார்புக்குள் புதைந்து கொண்டாள். அவள் தாடியை பற்றி தன் முகம் காண செய்தவன் அவள் நெற்றி, கண்கள், கன்னம், மூக்கு என்று அவன் உதட்டால் அழுத்தி முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். பின் அவளின் இதழை சிரி செய்தவன் நீண்ட முத்தம் கொடுத்து கொண்டிருக்க அவர்களின் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அதில் தன் சுயம் வந்த சோஃபி அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள அவளை விடாது இன்னும் இறுக்கி முத்தத்தில் வேகத்தை கூட்டினான். அவளின் அணைப்பில் இருந்து மீள முடியாமல் சோஃபியா திமிரிக் கொண்டிருந்தாள். அவளை விட்டவன், ஏய் என்னடி, அதான் நீ ப்ரீத் பண்ணுறதுக்கு கேப் கொடுக்குறல்ல, அப்புறம் என்ன என்று கோபம் கொள்ள, அச்சோ சித், யாரோ கதவை தட்டுறாங்க என அவன் முகம் காண முடியாமல் தவித்து கொண்டே கூறினாள். என்ன கதவு தட்டுறாங்களா? எனக்கு எதுவும் கேட்கலையேடி. எப்படி கேட்கும் சீனியர், அதான் சாரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கிஸ்லேயே இருக்கே. மீண்டும் அவர்களின் அரை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஏய் ஆமாண்டி, இரு நான் போய் யாருன்னு பார்க்குறேன், இந்தா நீ இந்த துப்பட்டாவை போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த அறையின் கதவை திறந்தான். என்னாச்சு ஆண்டி என்று வெளியில் நின்று கொண்டிருந்த பானு அம்மாவிடம் கேட்க, தம்பி மணி 1:30, நீங்கள் இன்னும் சாப்பிட வரல, அதான் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் என்று அவர் கூற, என்ன 1:30 ஆகுதா? சரி நீங்கள் போங்க ஆண்டி, நான் அவளை கூட்டிட்டு வரேன் என்று அவர்களுக்கு பதிலளித்து கதவை சாத்திவிட்டு மீண்டும் உள்ளே வந்தாள். அவன் முத்தத்தில் மயங்கி நின்றிருந்தவளை, சோஃபி சாப்பிட போலாமாடி என்ற அவனின் குரல் மீட்டது. அப்போது சித்தார்த்தின் ஃபோன் ஒலிக்க சோஃபியா அதை எடுத்து அவனிடத்தில் நீட்டினாள். யாரடி? அரவிந்தன்னு யாரோ கால் பண்ணுறாங்க சீனியர். அரவிந்தா? அவன் என்ன இப்போ என்று ஃபோனை அட்டன் செய்து கட்டிலில் அமர்ந்தவன் சோஃபியாவை இழுத்து பக்கத்தில் அமர வைத்து அவள் தோள்களில் கை போட்டவாறே பேச ஆரம்பித்தான். ஹலோ மச்சான், என்னடா எப்படி இருக்க? என்ன திடீர்னு ஃபோனெல்லாம் பண்ணியிருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். என்ன நீ சைட்டுக்கு வரலையா இன்னைக்கு? உங்கள் சைட்டில் தான் இருக்கேன். இல்லைடா இன்னைக்கு வரலை, ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்லாம் இல்லைடா, சோஃபியா கூட ஊர் சுற்றிட்டு இருப்பான் என்று அர்ஜுன் பின்னிருந்து குரல் கொடுத்தான். என்ன அரவிந்த், ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்கா? ஆமாம் மச்சான், கூட தான் இருக்காங்க எல்லாரும். என்னடா லவ் பண்ணுறியா? சொல்லவே இல்லை. ஆளே மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கியா, தனியாக சிரிக்கிறியா? பசங்க என்னென்னமோ சொல்கிறாங்க,
உண்மையாடா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்பவும் இந்த மாதிரி தான் ஏதாவது கலாச்சிட்டு இருப்பாங்க. இதில் நீ வேறையா? அப்போது சோஃபியா யாருன்னு சொல்லு மச்சான் என்று செல்வா மீண்டும் கேலி செய்ய, ஆமாண்டா, லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவள் காலேஜ் முடிஞ்சதும் என்று சிரித்தபடி அவர்களுக்கு பதில் கூறினான். அது சரி அரவிந்த், நீ என்னடா சைட் வரைக்கும்? அதுவும் மச்சான், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. கம்மிங் ஃப்ரைடே மேரேஜ், சண்டே ரிசப்ஷன். மறக்காமல் உன் ஆளை கூட்டிகிட்டு வந்துடு. இப்போ காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோட மேரேஜை விட உன்னோட லவ் தான் ஹாட் டாபிக். எல்லாரும் சோஃபியாவை பார்க்கணுமா? என்ன, என்னோட டாப்பிக்கா? ஆமாம் மச்சான், குரூப் செக் பண்ண. செல்வா வந்து உங்கள் ஃபோட்டோவை குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கான். டே செல்வா, வந்தன்னு வச்சுக்கோ. சீக்கிரம் கிளம்பி வா மச்சான், சைட்டில் வேற நிறைய வேலை பெண்டிங் இருக்குது என்று சொல்லி அனைவரும் சிரித்தனர். சரி அரவிந்த், நான் அவளை கூட்டிகிட்டு வரேன், நேரில் பார்க்கலாம். அட்வான்ஸ் விஷஸ்டா மச்சான் என்று சொல்லி அந்த அழைப்பை கட் செய்தான். சீனியர், சண்டேலாம் ரொம்ப கஷ்டம். வீட்டில் நான் என்ன சொல்லட்டும்? நான் வந்து சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன்டி. சரி, விளையாடாதீங்க. சரி, அப்போது ஃப்ரைடே மேரேஜுக்கு வா. மறுபடியும் காலேஜ் கட் பண்ணணுமா? நான் சண்டேவே ட்ரை பண்ணுறேன் என்று குழம்பியபடி சொன்னாள். சரி, கிஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணலாமா என்று அவள் இடுப்பை அழுத்த, அச்சோ சார் விடுங்க. சரி, எந்திரிச்சு ஷர்ட் போடுங்க, கீழே போகலாம், எனக்கு பசிக்குது, சாப்பிடணும். எனக்கும் பசிக்குது தாண்டி, ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியே என்று பெருமூச்சு விட, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அப்புறம் சாப்பிடலாம், இப்போ வாங்க கீழே போகலாம் என்று அவனை தள்ளிக்கொண்டு கீழே வந்தாள். கீழே வந்தவர்களுக்கு பானு அம்மா உணவை பரிமாறினார். சோஃபியாவிற்கு தன் கைகளால் உணவை ஊட்டிவிட்டு கொண்டிருந்தான் சித்தார்த். சீனியர், நான் உன்னை கேட்கட்டுமா? கேளுடி, என்ன பெர்மிஷன் எல்லாம் கேட்குறேன்? இல்லை, யாருக்கும் ஓகே சொல்லாமல் ஏன் எனக்கு மட்டும் ஓகே சொன்னீங்க? சத்தமாக சிரித்தான் சித்தார்த். என்ன சீனியர் சிரிக்கிறீங்க? பின்ன லூசாடி நீ, இது என்ன கேள்வி? இல்லை, நீங்கள் பதில் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் உன்னை அன்னைக்கு பார்க்கும்போது நீ தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு தோணுச்சுடி. வேறு யாரையும் பார்த்து எனக்கு அப்படி தோணலை என்று அவள் இதழ் நோக்கி குனிந்தான். சரி, அந்த ஆண்டி பார்க்க போகிறாங்க என்று அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்தாள். சாப்பிட்டு முடித்த இருவரும் கைகளை கழுவி வந்து அமர்ந்தனர். கிளம்பலாமாடி? பீச்சுக்கு போயிட்டு போகலாமா சீனியர்? ஓ, போலாமே என்று அவளை அழைத்து கொண்டு பின்னாடி இருக்கும் பீச்சுக்கு சென்றான். அங்கே அவளுடன் விளையாடியபடி, அவளை அணைத்தபடி, அவள் இடுப்பை கிள்ளியபடி என்று இருவரும் அந்த அழகான நிமிடங்களை கழித்தனர். பின் அவளுடன் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு திரும்பவும் பீச் ஹவுஸ் சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். பைக்கில் போகும்போது சித்தார்த்தை இறுக்கி கட்டி கொண்டாள் சோஃபி. அவர்கள் கல்லூரி வந்ததும், சோஃபியா இறங்குடி. மாட்டேன். இறங்குடி செல்லம், எனக்கும் விட்டுட்டு போக கஷ்டமாக தான் இருக்குது. சண்டே நானே வந்து உன்னை பிக் பண்ணுறேன், இன்னும் 5 days தானே இருக்குது, இறங்குடி. இறங்கிய அவள் முகம் கவலையுடன் இருந்தது. உன் மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருந்தா நான் எப்படி போக முடியும்? நீங்கள் கிளம்புங்க, நான் நார்மல் ஆகிடுவேன் கொஞ்ச நேரத்தில். சரி, என்னை பாரு. இங்கே பாருன்னு சொல்கிறேன்லடி. பார்க்க மாட்டேன், பார்த்தா அழுதுடுவேன். சரி சோஃபி வா, உன்னை வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் போங்க, நான் ஓகே தான். சிரிடி கொஞ்சமாவது. அவனை பார்த்து அவள் புன்னகை சிந்திய பின்பே அவன் அங்கிருந்து கிளம்பினான். கஷ்டப்பட்டு 5 நாட்களை கடத்தினர் இருவரும். தங்களின் அடுத்த சந்திப்பிற்காக காத்து கொண்டே இருந்தனர். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now from Nila. Thanks for watching.